இன்னைக்கு என் கையில இருக்க ரோஸ் இது ஒரு பொண்ணுக்கு கொடுத்து காட்டலாம் மாசு. ஐயோ நம்மளுக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையே, சரி இது நம்ம அக்காக்கு கொடுத்துடலாம். இதோ பாருப்பா கூப்பிட்டோன்னே வந்துட்டாங்க. அவங்க கையில குத்த உடனே இந்த ரோஸ் நல்லா இருக்கா நான் நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. நான் ரோஸ் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்பா. இன்னைக்கு இதை வச்சு நம்ம ரோஸ் மில்க் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். அதுதான் பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் ஜாப். இந்த ஜாப்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு ஜஸ்ட் 18+ இருந்தாலே போதும். அதுவும் ஃப்ரீ ஜாயினிங் தான். உங்ககிட்ட மொபைலும் கொஞ்சமா டேட்டா இருந்தாலே போதும், நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். கமெண்ட் செக்ஷன்ல ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு, செக் அவுட் பண்ணி சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ சுடுதண்ணில ரோஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க, கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த ரோஸ் வாட்டர் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு கிளாஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. மிக்ஸி ஜார்ல சக்கரை பால் வீட்லயே செஞ்ச நேச்சுரலான ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சமா ஹனி ஆட் பண்ணிடலாம். இப்போ வாங்கப்பா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ட்ரிங்க்குக்கும் வேற லெவல் ஃபீல் கொடுக்குதுங்க. சூப்பரா இருக்குப்பா டேஸ்ட் குடிக்கிறதுக்கு. நீங்களும் உங்க ஃபேமிலி கூட ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கமெண்ட்ல நிறைய பேர் பிஸா செய்யுங்கன்னு சொல்லிருந்தீங்க. நீங்க சொல்லி செய்யாம இருப்பனா பீஸா பேஸ் நல்லா குத்திக்கலாங்க ஸ்பூனால. அதுக்கு ஃபர்ஸ்ட் கேப்சிகம் ஸ்லைஸா கட் பண்ணிடலாம். வெங்காயம் அதே போல வெட்டிடலாங்க. தக்காளி கூட ஸ்லைஸா தான் வெட்டி ஆகணும். ஸ்வீட் கார்னை ரெண்டா உடைச்சிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்க அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வேக வச்சிடுறேன். பீஸா செய்யறதுக்கு நம்ம மொசரலா சீஸ் எடுத்துருக்கோங்க. அதை நல்லா கிரேட் பண்ணிடலாங்க இது போல. அண்ட் நம்ம பீஸா சாஸை எடுத்து பேஸுக்கு மேல அப்ளை பண்ணிடலாங்க. அதுக்கு மேல கொஞ்சமா மொசரலா சீஸ், அப்புறம் கட் பண்ணி வச்ச ஆனியன், நெக்ஸ்ட் கேப்சிகம் சேர்த்துக்கலாங்க. நம்ம வேக வச்ச ஸ்வீட் கார்ன் அதுக்கு மேல ஆட் பண்ணிட்டு இது கஸ்டமைஸ்டு பீஸா. அதனால நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மொசரலா சீஸ் சேர்த்துக்கலாங்க. நம்ம கிட்ட ஓவன் இல்ல, அதனால நம்ம இந்த ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அது 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஹீட் ஆயிட்ட பிறகு பீஸா சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நல்லா குக்காக விட்டுறலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. நல்லா பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குப்பா பீஸா. நம்ம கிட்ட பீஸா கட்டர்லாம் இல்ல, ஒரு நார்மல் கத்தியிலே கட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லா சீஸியா சூப்பரா இருக்குங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஸ்வீட் கார்னுக்கு தாங்க சொல்லுவேன். ஒரு பைட்டுக்கும் ஒரு டிஃபரெண்டான ஃபீல் தருது. ப்ரிப்பேர் பண்றதுக்கு செம்ம ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு இன்னைக்கு நம்ம இட்லி தாங்க செய்ய போறோம். கேக்குறதுக்கே டிஃபரெண்டா இருக்குல்ல, செய்யறது செம்ம ஈஸிங்க. பிஸ்கெட்டை உடைச்சிட்டு மிக்ஸில போட்டுறலாம். அதை பவுடரா மிக்ஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஒரு கிண்ணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுல தேவையான அளவுக்கு பால் ஊத்திடலாங்க. ஒரே பிஸ்கெட் கிரீம் ஆகிற மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு இட்லி குண்டால 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்தி ஆகணும். இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் நம்மளுக்கு டிஎம் பண்றீங்க, ஏன் வீடியோ போட மாட்டேன்றீங்கன்னு. காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கு தான். ஆனா உங்களுக்காக வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணுவேன். சில பேருக்கெல்லாம் டார்க் சாக்லேட் பிடிக்கிறதே இல்ல, யானே தெரியலப்பா. சாக்லேட்டை சின்னதா கையிலே உடைச்சிட்டு நம்ம செஞ்சு வச்ச ஓரியோ கிரீம் மேல ஆட் பண்ணிடலாங்க. அதுக்கு பக்கத்துல ஒயிட் சாக்லேட் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். லாஸ்டா ஓரியோ கிரீம் அதுல சேர்த்துட்டு 15 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆக விட்டுருவோம். ஓபன் பண்ணி பார்த்தா கேக் மாதிரியே இருக்கு. இட்லிக்கு மேல லைட்டா ஒயிட் சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணனா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஒரே பிஸ்கெட் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. பார்க்கலாம் எவ்வளவு பேருக்கு பிடிக்கும்னு. டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஒரு மாதிரி டிஃபரெண்டா நல்லா இருக்குங்க. நம்ம ஒயிட் சாக்லேட் சேர்த்தோம் இல்லையா, அது இன்னும் தூக்கலா தெரியுது. ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபினே சொல்லுவேன். இன்னைக்கு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் தாங்க செய்ய போறோம். சிக்கனை கிளீனா வாஷ் பண்ணிட்டு சைடுல எல்லாம் கட் பண்ணிடலாங்க. ஒரு பாத்திரத்துல 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு அதுல கொஞ்சமா லெமன் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்குள்ள சிக்கனை டிப் பண்ணிட்டு 1 ஹவருக்கு அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட் ஒரு கிண்ணத்துல தேவையான அளவுக்கு யோகர்ட் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமா மிளகா தூள், இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கிறதுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கம்மின் பவுடர், சாட் மசாலா, கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தியை கையில நல்லா கிரன்ச் பண்ணிட்டு அதுல ஆட் பண்ணிடலாம். 1.5 கப் அளவுக்கு மஸ்டர்ட் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா அதுல மைதா, கார்ன்ஃபிளவர், தந்தூரி சிக்கன் கொஞ்சம் கலரா இருக்கிறதுக்கு ரெட் கலர் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் சிக்கன்ல அந்த மசாலா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். பிரஷர் குக்கரை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிட்ட பிறகு நம்ம செஞ்சு வச்ச தந்தூரி சிக்கன் அதுல வச்சிடலாம். ரப்பர் அப்புறம் விசல எடுத்துட்டு ஒரு 1 ஹவருக்கு நல்லா வேக விட்டுறலாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா நல்லா பக்காவா வந்திருக்கு. லைட்டா அதுக்கு மேல பட்டரை தடவிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அண்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல வேற லெவல் சூப்பரா இருக்குங்க. சிக்கன் அவ்வளவு சாஃப்டா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டிஃபரெண்டா இன்னைக்கு நம்ம கொக்கோ கோலா சிக்கன் தாங்க செய்ய போறோம். கேக்குறதுக்கு வியர்டா இருந்தாலும் ஆனா ரெசிபி வேற லெவலா இருக்க போது. ஃபர்ஸ்ட் அதுல சால்ட் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா பிளாக் பெப்பர், டார்க் சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. பூண்டை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திடலாங்க. நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் அதுல ஆட் பண்ணிடலாம். கொக்கோ கோலா சிக்கன் பேரு கேட்டாவே டிஃபரெண்டா இருக்குல்ல. உங்களுக்காக எப்பவுமே நான் யூனிக் அண்ட் டிஃபரெண்டா தான் ரெசிபி கொண்டு வருவேன். அதனால தானே நம்மளுக்கு யூடியூப்ல 1.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அத 2 பக்கம் நல்லா திருப்பி போட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துடலாங்க. ஸ்ப்ரிங் ஆனியனும் சின்னதா கட் பண்ணிட்டு அதிலே சேர்த்தாகணும். இப்போ கூட சிக்கன் நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா தான் இருக்கும். பட் நம்ம கொக்கோ கோலா கான்செப்டோட பண்ணிட்டு இருக்கோம், மறந்துடக்கூடாது. ஒரு ஆர்வ கோளாறுல கொஞ்சம் ஜாஸ்தி ஊத்திட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா. பாத்தீங்களா எப்படி பொங்கி வருதுன்னு. கொக்கோ கோலா சேர்த்துட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலா நம்ம செஞ்ச கொக்கோ கோலா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. சிக்கனுக்கு வெளியே நல்லா கோக் ஃபிளேவர் இருந்தாலும் உள்ள நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா இருக்குங்க சாப்பிடுறதுக்கு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிளாக் அப்புறம் கிரீன் கிரேப்ஸ் வச்சு ஜூஸ் தாங்க செய்ய போறோமே. ஒரு டிஃபரெண்ட் காம்பினேஷனா இருக்குல்ல. ரீசெண்டா பாத்தீங்கன்னா கிரேப்ஸ் சாப்பிடுறதுனால கேன்சர் வருதுன்னு கேள்விப்பட்டேன். அதுல தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு கையாலே நல்லா கிளீன் பண்ணி எடுத்துடலாங்க. மறுபடியும் அதுல தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்தாகணும். கொஞ்சமா டர்மரிக் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 4 to 5 மினிட்ஸ்க்கு அது அப்படியே விட்டுறலாங்க. அப்பதான் கிரேப்ஸ்ல இருக்கிற பாக்டீரியாலாம் ரிமூவ் ஆயிருக்கும். இந்த உலகத்திலே மொத்தம் 10,000 வெரைட்டிஸ் ஆஃப் கிரேப்ஸ் இருக்கா. கேட்கறதுக்கே ஷாக்கிங்கா இருக்குல்ல. நெக்ஸ்ட் அதுல 1
டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துடுவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர். கிரேப் ஜூஸ்ல ஹனியை சேர்த்தனா சூப்பரா இருக்கும். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓபன் பண்ணி பார்த்தோம்னா ஹனியோட ஃபிளேவர் தூக்கலா இருக்கு. நம்ம யூடியூப்ல 2 மில்லியன் மைல்ஸ்டோன் அடிக்க போறோம். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் என்ன சப்போர்ட் பண்ணிருக்கு. ஐஸ் கியூப் உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் இருந்தா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கிரேப்ஸ் ஜூஸ் பக்காவா ரெடியா இருக்கு. ஒரு லைக் போட்டீங்கன்னா நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க, நானும் ஹாப்பியா இருப்பேன். நானும் எங்க பாட்டியும் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல எஸ்பெஷலி ஹனியோட ஃபிளேவர் சூப்பரா இருக்குங்க கிரேப் ஜூஸ்ல. இந்த சம்மருக்கு இதே போல நீங்களும் ட்ரை தான் பண்ணி பாருங்களா. எப்பா சாமி என்ன வெயில், இந்த டைம்ல வாட்டர் மிலன்ல ஐஸ்கிரீம் செஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஒரு சீசன்ல ட்ரெண்டிங்கா இருந்துச்சுப்பா இது. அந்த கரண்டி வச்சு வாட்டர் மிலன் எடுக்கும் போது எனக்கு அப்படியே ஹாப்பியா இருக்கு. அது நம்ம பண்ணும் போது தான் தெரியும். இது நம்ம வாட்டர் மிலன் ஷேக்காவும் குடிக்கலாம், இல்லனா ஐஸ்கிரீமாவும் சாப்பிடலாம். அது அப்படியே அழகா அந்த மிக்ஸிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுக்கு ஃப்ரெஷ் கிரீம் தான் சேர்க்க போறோமே. சக்கரை சேர்த்துக்கிறது பதில் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம பெங்களூர்ல இந்த அளவுக்கு வெயில் பொழக்குது, உங்க ஊர்ல எப்படி இருக்கும்? இந்த மாசம் கரண்ட் பில்லு எகுற போது, ரம்ஜான் வேற கிட்ட வர போது. ஏதாவது ஸ்பெஷலா செய்யணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணலாம். அது அப்படியே ஃபில்டர் பண்ண போறோம். ஏன்னா அதுல சின்ன சின்னதா சீட்ஸ் இருக்கும் இல்லையா. ஆக்சுவலா ஃப்ரீசர்ல 8 ஹவர்ஸ்க்கு வைக்கணுமா இருந்துச்சு. ஆனா நான் 2 ஹவர்ஸ்லயே எடுத்துட்டேன். ஏன்னா இந்த வீடியோ ஷார்ப்பா 4 o'clock அப்லோட் பண்ணி ஆகணும். அதுக்கு தாங்க. இந்த வெயிலுக்கு இதை குடிக்கிறதுக்கு எதமா இருக்கு. பட் நீங்க செய்யும் போது 8 ஹவர்ஸ் மேல வச்சு எடுங்க, கண்டிப்பா ஐஸ்கிரீம் போல வரும். ட்ரை பண்ணி பாருங்க.